வேட்பு மனுக்களை 4 வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். மகா கத்பந்தன் கூட்டணியில் இருந்து 4 வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸை சேர்ந்த 3 பேர் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றுள்ளனர். தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்கு முன்னதாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் மனுக்களை திரும்ப பெற்றனர். முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை நேற்று அந்த கூட்டணி தலைவர்கள் அறிவித்திருந்தனர். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். மகாகத்பந்தன் கூட்டணியுடைய வேட்பாளர்கள் தற்பொழுது 4 பேர் இந்த வேட்பு மனுவை திரும்ப பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் மற்றும் விகாஷியல் இன்சான் கட்சியை சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 4 வேட்பாளர்கள் ஆர்ஜேடி கட்சிக்காக தங்களுடைய அந்த வேட்பு மனுவை திரும்ப பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று அதிகாரப்பூர்வமாக மகாகத்பந்தன் கூட்டணியானது தேஜஸ்வி யாதவனுடைய அவரை முதல்வராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விகாஷியல் இன்சான் கட்சியை சேர்ந்தவரும் சாகினி துணை முதல்வராக முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக அறிவிப்பை மேற்கொண்ட நிலையில் வர்சாலிகஞ்ச் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் சதீஷ், லால்கஞ்ச் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஆதித்யா மற்றும் அதே போல பாபூர்ஹி தொகுதியை சேர்ந்த விகாஸ் இன்சான் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் பிந்து குலாப் யாதவ் மற்றும் பிரான்பூர் தொகுதியை சேர்ந்த வேட்பாளர் தௌஹீர் ஆலம் ஆகியோர் 4 பேர் தற்பொழுது தங்களுடைய வேட்பு மனுவை திரும்ப பெற்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த 4 தொகுதியிலும் ஆர்ஜேடி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக மகாகத்பந்தன் சார்பாக போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மகாகத்பந்தன் கூட்டணியானது தெரிவித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.